எவ்வளவு சிறப்பாக ஒரு காவல்துறை எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க பாருங்க அப்படிங்கிற அளவிற்கு சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு மறைமுகமாக கூட்டணிக்கு அழைப்பு விடுக்கிறார்னா என்ஆர் ரங்கசாமி அவர்கள் அந்த காலுக்கு ரெடியா இருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்லங்க ஓகே என்ன உடனே விஜய் நல்லா பேசினாரு, நான் கூட யோசிக்கல மறைமுகமாக யாராவது வந்து மறைமுகமாக கூட இல்ல நான் வந்து பாஜகவை கழட்டி விட்டு நான் வரலான்னு இருக்கேன் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா? அவர் அதை செய்ய போவது கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரியில் என்டிஏ கூட்டணி, அந்த கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக நான் தொடர்ச்சியாக இருப்பேன். அதுதான் இங்க போட்டி வந்து யாருக்கும் அவர் தெளிவா இருக்காரு. அதனால இது கூட்டணிக்கான அறைகூவலா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏன்னா விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக அதுக்கு வேலை செய்ய போறாரு. ஏன்னா பாண்டிச்சேரியில இன்னைக்கு வரைக்கும் அந்த முன்னாடி ஒரு மாநில செயலர் சரவணன் ஒருத்தர் இருந்தார். விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போனார் அவர் வந்து. அதற்கு பிறகு கட்டமைப்பு கூட போடல. இன்னைக்கு வரைக்கும் பொறுப்பாளர்கள் போடாத ஒரு கட்சியாக இருக்கின்றது. அங்க வந்து அங்கேயும் பூத் கமிட்டி எல்லாம் போடுறாங்களாங்கிறது தெரியல. 30 தொகுதி இருக்கு அங்கேயும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான். இந்த கூட்டத்திற்கான நோக்கம் நான் பார்ப்பது இங்க வந்து தமிழ்நாட்டில் நீங்க வந்து இந்த செங்கல்பட்டு அந்த கல்லூரியில் நடந்த கூட்டத்திற்கு பிறகு புஷியானந்த் அவர்கள் வெளிப்படையாக சொல்வது 234 தொகுதிகளுக்கும் நீங்க வந்து பேரம் பேச ஆரம்பிங்க. 2 கோடி ரூபாய் பிக்ஸ் பண்றேன். 25 கொடுத்தாலும் பரவாயில்ல, 50 கொடுத்தாலும் பரவாயில்ல, மாவட்ட செயலாளர் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஆளை கூட்டிட்டு வாங்க. பாண்டிச்சேரியிலையும் அந்த பேரத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க. அவ்வளவுதான். நான் பார்க்கின்ற வரைக்கும் அந்த கட்சி அங்கு தன்னுடைய வியாபாரத்தை அபிஷியலா துவக்குறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு வராங்க. அவ்வளவுதான்.